வணக்கம். என்னோட பேர் வந்து ஹரிஷ். என்னோட நண்பன் வந்து அழைச்சிடலாம், அதனால தான் இங்கே வந்திருந்தேன். ஒரு நல்லா இருக்கு. அப்புறம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஒரு சம்பவம் நடந்ததை சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். இப்போ என்னுடைய சக நண்பர், அதாவது இஸ்லாம் நண்பர் இருக்கிறாரு. அவர் வந்து நான் கைப்பற்றி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து ஒன்றா போகிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா அப்படின்ற ஒரு தொழுகை மேற்கொள்கிறாங்க. அப்போ நாங்கள் போகும்போது வெளிநடையில போகும்போது நாங்களும் வரோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்களும் அந்த தொழுகைக்கு போகிறோம், இந்த மாதிரி கலந்து கொள்கிறோம். இதே போல இஸ்லாம் மற்ற ஒரு ஆலயங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் செல்றாங்களா? ஏன் செல்ல மாட்டாங்க? அதாவது இப்போ நிறைய ஆலயங்கள் இருக்கு, நிறையா ஒரு புகழ்பெற்ற ஆலயங்கள், அதாவது தஞ்சை பெரிய கோயில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். அதை எப்படி கட்டினாங்க, அதை எப்படி பண்ணாங்க அப்படின்ற இங்கே ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணலாமே, அந்த மாதிரி பார்த்துட்டு வரலாமே. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நான் மக்களாக சொல்றாங்களா, அதெல்லாம் போய் பார்க்கணும், ஆராய்ச்சி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாம் நண்பருக்கு, இஸ்லாம் சகோதரருக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்றத என்னோட கருத்தா. ஏன்னா என் சுற்றி உள்ள நண்பர்களை பார்க்கும்பொழுது அப்படி எண்ணம் இருக்கோ, அப்படி இருக்கா இல்லையான்னு நான் வந்து இங்க சொல்ல வரல. இருக்கா இல்லையா நான் சொல்ல வரல. அதை நீங்க கருத்து அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, அது போகலாமா, இது போகக்கூடாதா அப்படின்ற ஒரு கருத்து. தம்பி அவர்கள் அருமையான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் பள்ளிவாசலுக்கெல்லாம் போறோம், தர்காக்களுக்கும் போறோம். ஒரு பள்ளிவாசல் ஒரு வேற மதத்தினுடைய வழிபாட்டு தலம் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனா முஸ்லிம்கள் பரவலாக வேற மத ஆலயங்களுக்கு செல்வதில்லை. அது சர்ச்சுக்கா இருக்கலாம், அல்லது கோவில்களுக்கா இருக்கலாம். எத்தனையோ ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் சொல்லுவாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள். மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, இன்னும் பல சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பல கோயில்கள்லாம் இருக்கிறது. கட்டிடக்கலைக்கு அது எடுத்துக்காட்டெல்லாம் இருக்கு. அப்ப அது மாதிரி இடங்கள்ல கூட நீங்க போய் விசிட் பண்ணலாமே, அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா? ஏன் வந்து முஸ்லிம்கள் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு போவது கிடையாது என்று அவங்க கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதே நேரத்திலே இந்த கேள்வி எந்த அடிப்படையிலே எழுகிறது என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. பொதுவாக நம்ம அனைவருமே, நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழக மக்கள் அனைவரும் சமத்துவத்தை விரும்புகிறோம். சமத்துவமா இருக்கணும். மதங்கள் என்பது நம்ம பின்பற்றினாலும் வேற மதத்தினுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். அந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போகணும். அந்த பிற மதத்தாருடைய அந்த மத விஷயங்களை கூட நம்ம பங்கெடுத்துக் கொள்ளணும். அப்படி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் சமத்துவம் ஏற்படும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் எங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்றால், சமத்துவம் என்பது ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தினுடைய சடங்கை, நம்பிக்கையை செய்வதிலே சமத்துவம் இல்லை. சமத்துவம் என்பது எங்க இருக்குன்னு சொன்னா, அது புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. ஒவ்வொரு மதங்கள்ல பல மக்கள் இருக்கிறார்கள். அவர் ஒன்றை புனிதமாக நினைப்பார், அவர் ஒன்றை சிறப்பாக நினைப்பார். அவருடைய வணக்க வழிபாடு வேறாக இருக்கும். அதற்கு நாம் எந்த விதத்திலும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறோம் என்ற பெயரிலே அவர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப ஜல்லிக்கட்டு என்று ஒரு போராட்டம் பண்றாங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுன்னு பண்றாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அவங்க பண்றாங்க. நாங்க ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டோம் அப்படின்னு வர்றாங்களா, பீட்டான்னு ஒண்ணு வருது, ஒரு குரூப் வருது. இங்க இதுதான் பிரச்சனையை உண்டாக்கு. சமத்துவம் எங்க வருது? அதாவது முஸ்லிம்களும் இந்துக்களும் சமத்துவமா இருக்கிறோம், கீட்டாவுக்கும் இந்துக்களுக்கும் ஏன் சமத்துவம் வரல? ஏன்னா அவங்க மத விஷயத்துக்குள்ள உள்ள வர்றாங்க. இவர்கள் எதை நம்பிக்கையாக செய்கிறார்களோ, பல ஆண்டுகளாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதற்கு எதிராக கருத்து சொல்லும் போது அங்கே இணக்கம் கெட்டு போகிறது. அப்ப நல்லிணக்கம் என்பது எங்கே இருக்கிறது என்றால், கோயிலுக்கு முஸ்லிம்கள் வந்தாலோ அல்லது பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் வந்தாலோ, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தேவாலயங்களுக்கு போனாலோ சமத்துவம் வந்துரும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சமத்துவம் என்றால் என்னன்னா, ஒவ்வொரு மதத்தினரும் ஒரு வழியிலே போகின்றார்கள், அந்த வழிப்படி அவங்களை விட்டணும். நபிகள் நாயகம் இதை எங்களுக்கு அழகா சொன்னாங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் என்று சொன்னார்கள். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையிலே எங்களுக்கு பல நம்பிக்கைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அவங்களுடைய வேதங்களிலே, அவங்களுடைய நம்பிக்கைகளிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அவர் அதை கடைபிடிப்பார், அதை அவர் உண்மை என்று நம்புவார். நாங்கள் அதை நம்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்களை நீங்கள் நம்பணுமா? வெள்ளிக்கிழமை கடமையான தொழுகை எங்களுக்கு இருக்கு. இந்த சகோதரர் கூட வெள்ளிக்கிழமை தான் சுட்டி காட்டி கேட்டார்.
வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலே ஜும்ஆ என்ற ஒரு தொழுகையை முஸ்லிம்கள் அனைவருமே கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இது மற்றவங்களுக்கு குறிக்குமா, மற்றவங்க இதுக்குள்ள அடங்குவாங்களா? இல்லை, இது முஸ்லிம்களுக்கு தான் கடமையாக்கப்பட்ட ஒன்று. அதே போல ரமலான் மாதத்திலே, ரம்ஜான் மாதத்திலே ஒரு மாத காலம் நாங்கள் விரதம் இருப்போம், நோன்பு இருப்போம். இந்த விரதத்தை நாங்கள் இருந்தால் போதுமானது. சில பேர் விரும்பி வைக்கிறாங்க. திருமாவளவனை போன்ற அரசியல் தலைவர்கள் கூட அவங்க பத்திரிகையில பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. நானும் கூட என்ன செய்யறேன், நோன்பு வைக்கிறேன்னா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது, அவங்க விருப்பம் அது. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மதத்தினுடைய அடிப்படையிலே அவர் ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கணும். எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கடவுள் என்பவர் ஒருவர் தான். லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு இல்லை. நாங்க அல்லான்னு சொல்றோமே, அல்லாஹ் என்பது கடவுளுக்கான பெயர் அல்ல. பலர் அப்படி புரியுறாங்க. அல்லானா அது கடவுளுடைய நேம்னு நினைக்கிறாங்க. அது அல்லாஹ் என்பது கடவுளுக்குரிய பெயர் கிடையாது. அரபு மொழியிலே அல்லாஹ்னா இறைவன் அர்த்தம். தமிழ்ல இறைவன் சொல்றோம், ஆங்கிலத்துல காடுன்னு சொல்றோம், ஹிந்தியில அதுக்கு என்ன செய்வாங்க, உதாவா பகவான்னு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்ல அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு மொழியிலும் கடவுளுக்கு ஒரு வார்த்தை இருக்குமே. அதே போல அரபு மொழியிலே அல்லாஹ் என்பது இறைவன் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு இறைவனை மட்டுமே நாங்கள் வணங்க வேண்டும், மற்ற யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. இது எங்களுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையான தத்துவம். எந்த அளவிற்கு இதுல நாங்கள் உண்மையா இருக்கிறோம்னு சொன்னா, நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது. பலர் அப்படி புரிகின்றார்கள். முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை வணங்குவதாக நினைக்கிறாங்க. நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்கவில்லை. நபிகள் நாயகத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், ரோல் மாடலாக இருக்கிறார். லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இது இறைவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகத்தை நாங்கள் வணங்கக்கூடாது, அவரை மதிக்கணும். அவர் சொன்னபடி எங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும், ஆனா அவரை வணங்கிடக்கூடாது. இப்படியான நம்பிக்கைகள் எங்களுக்கு உண்டு. முஸ்லிம்களுடைய பார்வையிலே அந்த ஒரு இறைவனை தவிர வேறு எதுவுமே வணக்கத்துக்குரிய விஷயங்கள் கிடையாது. நாங்கள் காற்றை வணங்க மாட்டோம், தண்ணீரை வணங்க மாட்டோம், சூரியனை வணங்க மாட்டோம், சந்திரனை வணங்க மாட்டோம், பூமியை வணங்க மாட்டோம், கடலை வணங்க மாட்டோம், பெற்றோரை வணங்க மாட்டோம், முன்னோர்களை வணங்க மாட்டோம், யாரையுமே வணங்க மாட்டோம். ஆனா இதுல மற்றவங்களுக்கு மாறுபட்ட பார்வை இருக்குது. அவர்களுக்கு கடவுள் என்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் நீண்டு விரிகிறது. பெற்றோர்களை கூட அவங்க என்ன செய்வாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. பாலூட்டும் அன்னை, அவள் நடமாடும் தெய்வம் சொல்றாங்கல்ல, அது அவங்க நம்பிக்கையா? நம்ம அதை பத்தி எதுவும் கருத்து சொல்ல மாட்டோம், அது உங்க நம்பிக்கையா வச்சுக்கின்றோம். அதே போல கணவனை என்ன செய்வாங்க, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வால் பெய்யென பெய்யும் மழை. திருக்குறளே ஒரு குறள் இருக்கிறது. அதாவது ஒரு பெண்மணி கடவுளை வணங்காவிட்டாலும் கணவனை வணங்கினால் அந்த பெண் மழை பெய்யினா பெஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப கடவுளுக்கு மேலே கணவன் என்கின்ற பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப கடவுளுடைய பார்வை அவங்களுக்கு விரிந்து போகிறது. குழந்தையும் தெய்வமும் உணத்தால் ஒன்று, குழந்தைகள் கூட கடவுள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தெய்வம் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு சொல்லிடுறாங்க. இப்படி கடவுள் என்பதற்கு அவங்களுக்கு பல பார்வைகள் உண்டு. நாங்கள் அதை பத்தி எதுவுமே விமர்சிப்பது கிடையாது. அவங்க நம்பிக்கை, அவங்க எதை வேணாலும் செய்யட்டும், அவங்க கடவுளாக வழிபடட்டும். முஸ்லிம்களுடைய பார்வையிலே எங்களுக்கு கடவுள் என்பவர் ஒரே ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அப்ப அந்த அடிப்படையிலே எங்களுடைய பார்வையிலே வேற எதுவுமே கடவுள் கிடையாது. அப்ப இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று அவங்க எதிர்பார்க்கவும் கூடாது. ஒரு முஸ்லீமும் எதிர்பார்க்க கூடாது. ஏன் இப்ப பள்ளியாசலுக்கு வர மாட்டோம், இந்து போய் கேட்க கூடாது. ஏன்னா அவங்க மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. அவங்க மார்க்கம் இந்து இருக்குன்னா அவர் கோயிலுக்கு போவார். ஒரு கிறிஸ்டியனை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் பள்ளியாசலுக்கு வரதை கேட்க கூடாது. ஏன்னா அவரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார், அவர் தேவாலயத்துக்கு தான் போவார். அப்ப அந்த அடிப்படையிலே ஒரு மதத்திலே உள்ளவர் இன்னொரு மத வழிபாட்டு தலத்துக்கு வந்தாதான் இணக்கம் என்று சொல்வதை அது நம்ம சரியான பார்வையாக நமக்கு படுறது கிடையாது. இது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அவங்க என்ன கேட்டாங்கன்னா, போய் பார்ப்பது கூடுமா என்று கேட்கின்றார்கள். கூடுமா என்று சொன்னால் சில நேரங்கள்ல இங்க என்ன நடக்குது என்று பார்க்கறதுக்கு போவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஒரு கோயில் இருக்குன்னு வைங்களேன், அந்த கோயில போய் என்ன நடக்குது என்று பார்ப்பது. எங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படையில் தர்காக்களே கூடாதுதான். சில முஸ்லிம்களை அறியாமல் செய்கின்றார்கள். ஒரு இறந்த ஒருத்தரை அடக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டு
அதை என்ன செஞ்சாங்க, சமாதி வழிபாடு பண்றாங்க. எங்க மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அப்ப நாகூர்ல தர்கா இருக்கு, முத்துப்பேட்டையில தர்கா இருக்கு, ஏர்வாடியில் தர்கா இருக்குன்னு சொன்னா அங்கே போய் கேட்பதற்கும் எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் அங்கு போய் என்ன நடக்குது என்று பார்ப்பதற்கு என்ன எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்ப சும்மா போய் பார்க்கிறது என்பது வேறு. அந்த நம்பிக்கையோடு அங்கு போகும்போது அவர் இஸ்லாமியராக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு இறைவனை அவர் நம்பாமல் இன்னும் ஒன்றையும் கடவுளாக நினைக்கிறார் என்று சொல்லும் போது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே ஒருத்தராக கருதப்படுவார். அது அவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது, கட்டாயமும் படுத்தாது. இஸ்லாமிய மார்க்கத்துல நீ முஸ்லீமாக இருக்கணும் ஏதாவது கட்டாயமா அப்படிலாம் கிடையாது. லா இக்ரா ஃபித்தீன். குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்திலே மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது. விரும்பினா இருங்க, விரும்பினா போங்கன்னு தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அப்ப இந்த தத்துவத்தை அடிப்படையை புரிந்து கொண்டவர் அந்த அடிப்படையில இருப்பார், புரியாதவர் போவார். அப்ப பிற மத வழிபாட்டு தலங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு போகக்கூடாது. அதை கடவுளாக எண்ணிக்கொண்டு போனோம்னு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அது மத்த இல்லாமல் சும்மாவை பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குதுங்கிறதா அந்த சகோதரருடைய கேள்விக்குரிய பதிலாக நான் சொல்லுவேன்.